Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசால இருந்து அப்ளிகேஷன் மறுபடியும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதியில இருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல டிஎன் காசா மூலமா எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஒரு அப்டேட் வந்து மறுபடியும் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இருக்குது. இந்த காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்டு அந்த கவுன்சிலிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்ததுல 63% மட்டும் தான் வந்து சீட் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா நேத்து நியூஸ் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 37% சீட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணி எனக்கு சீட் கிடைக்கல, நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து +2ல வந்து ரீவாலுவேஷன் போட்டிருந்தேன், எனக்கு டேட் வந்து கரெக்டாக முடிஞ்சு அதுக்குள்ள என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்றது, எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அட்மிஷனுக்காகவே தனியா வந்து நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த யூனிவர்சிட்டி சைட்ல வந்துக்கூடிய அப்டேட்ஸ் எந்தெந்த டேட்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான டைரக்ட் லாகின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து படிச்சு பாருங்க. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3/7/2024 இருந்து 5/7/2024 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூசர் அக்கௌண்ட் முதல்ல வந்து கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணுவீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மீன்ஸ் வந்து நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து இங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து எக்ஸர்வீஸ்மேன் பையனா இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க நோனே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 6th to 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. இதை நீங்க கரெக்டா கவனமா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதுல வந்து நீங்க வந்து அகாடமிக்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்களோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருந்து வரீங்களா இல்ல வந்து வொகேஷனல் குரூப்ல இருந்து வரீங்களா அப்படிங்கறத கேட்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா ஃபில் பண்ணணும். அப்புறம் நீங்க ஃபில் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு சாய்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல 164 ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இருக்குது. அதுல உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து தேவைப்படுது, என்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நீங்க சாய்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸும், SC/ST கேட்டகரிக்கு வந்து 2 ரூபீஸ் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகும். சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அங்க கவுன்சிலிங் நடக்கும்போது நீங்க வந்து நேரடியா டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நேரடியாக எந்தெந்த காலேஜுக்கு உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அங்க போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி சீட்டு நீங்க வந்து வாங்கி அட்மிஷன் வந்து போட முடியும். இதுதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தரவு தாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து தப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டேட்டா பேப்பரபிள் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணிட்டு இதை பார்த்து கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டேரக்டா நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி இருக்கோ அதே போல கேட்பாங்க. உங்களுடைய பேர் வந்து போட்டு பேக்ல தான் வந்து இனிஷியல் வந்து இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. இந்த மொபைல் நம்பருங்கிறது ஜஸ்ட் வந்து லாகின் பண்றதுக்காக, OTP வந்து வெரிஃபை பண்றதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பேரண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இதே இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுக்காக இமெயில் ஐடி கேட்கறாங்கன்னா உங்க இமெயில் ஐடி தான் யூசர் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யூசர் நேம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியா தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல 10th மார்க் ஷீட்ல இருந்து இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. நீங்க வந்து +1 வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. தகுதி தேர்வு அப்படிங்கிறது TNHSC அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி CBSE இருக்குது,
ஐசிஎஸ்சி இருக்குது, அதர் இருக்குது. நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தான் நீங்க வந்து +2 முடிச்சீங்க அப்படின்னா HSCங்கிறத செலக்ட் பண்ணலாம். நீங்க வந்து டெல்லி சிபிஎஸ்சி போர்டில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒரு நம்பர்ல இருக்கணும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து ஒரு 6 கேரக்டருக்கு மேல வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஷோ ஆயிரும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்க சொந்த மாவட்டத்தினுடைய குடிமை நிலை என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸ்க்கு கீழே வந்து வருது அப்படிங்கிறது கேட்கறாங்க. நீங்க வந்து முனிசிபாலிட்டிக்குள்ள இருக்கீங்களா, இல்ல வந்து கார்பரேஷனுக்குள்ள இருக்கீங்களா, இல்ல டவுன் பஞ்சாயத்தா, இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா மதரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி 2 பேரும் இல்ல அப்படின்னா உங்களுடைய கார்டியன் நேம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல தொடர்புடைய முகவரி அப்படிங்கிறது கேட்கறாங்க. கரண்ட்ல இப்ப எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல சேவ் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற லொகேஷனா இருக்கு அப்படின்னா அந்த அட்ரஸ் நீங்க மேனுவலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. மதர் டங் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலீஜியன் என்னங்கிறத கேட்கறாங்க. ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுங்க, கிறிஸ்டினா கிறிஸ்டின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. உங்க ஜாதி சான்றிதழ்ல உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஎன் இருக்கு இல்லையா, இதுல உங்களுடைய கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டியில உங்களுடைய சப் காஸ்ட் அதாவது உங்களுடைய ஜாதி என்னன்னு சொல்றத கேட்கறாங்க. அந்த ஜாதி நேம கரெக்டா இந்த இடத்துல உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன மாதிரி நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கோ அதே போல இந்த இடத்துல பார்த்து கவனமா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனுடைய பின்கோட் நம்பர் வந்து கேட்கறாங்க. பின்கோட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் பிளேஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. உங்களுடைய நேட்டிவ் உங்களுடைய பிறப்பு இடம் வந்து என்னன்னு கேட்கறாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல மேனுவலா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துகிட்டு இருந்தீங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம், கடற்படை, விமானப்படையில வந்து ஏதாச்சும் ஒரு நபரா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கணும். நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா டிசபிலிட்டி பெர்சனான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும், நோனா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து என்சிசில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு சர்டிபிகேட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த ஒரு தமிழரான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா பாதுகாப்பு படைகளின் தகுதியான பயனாளிகளுக்கு குழந்தை மனைவி எத்தனை வகை அப்படிங்கிற கேட்கறாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க வந்து நன் அண்ட் அபோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏஎஃப்சி சென்டர் வந்து எந்த மாவட்டத்தை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. உங்களுடைய சொந்த மாவட்டத்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்காக வந்து உங்களோட பேரண்டோடைய ஆக்குபேஷன் என்னங்கிறது கேட்கறாங்க. உங்களோட ஃபாதர் வந்து என்னவா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த தினக்கூலி அடிப்படை, இந்த அக்ரிகல்ச்சர், விவசாயி இந்த மாதிரி வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சருங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. உங்களுடைய ஃபாதர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற செலக்ட் பண்ணணும். இல்ல ப்ரொஃபஷனலா இருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். ஓனா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னா சுய தொழில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இல்ல அதர் பிரைவேட்ல இருக்காங்கன்னா பிரைவேட்ங்கிறத அதர் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளவு ஆனுவல் இன்கம் வாங்குறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இன்கம் மந்த்லி இன்கம் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ஆனுவல் இன்கமா இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து அப்ளிகண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க தான் வந்து முதல் முறையா வந்து ஒரு பட்டதாரி ஆகுறீங்களா அப்படிங்கறத கேட்கறாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லை. பட் நீங்க வந்து இருந்தா மட்டும் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நீங்க வந்து தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க உயர்கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது. இதை மோஸ்ட்லி நீங்க பிசி கேட்டகரியில செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நோன்னு டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்க வந்து எஸ்சி காஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எஸ்ன்னு நீங்க வந்து மேனுவலா செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க.
சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எது ரிலேட்டடா வருது அப்படிங்கறது கேக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்ல பிரைவேட் ஸ்கூலா, இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து வாங்கி வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க. ஏன்னா நீங்க வந்து 7.5% இடஒதுக்கீட்டுல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா ஆகும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. முனிசிபாலிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னா முனிசிபாலிட்டிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கார்ப்பரேஷன்ல இருக்குன்னா கார்ப்பரேஷன்ங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து 2 கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டு வருதோ அந்த எல்லையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். 7.5 ரிசர்வேஷன்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பியூர்லி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். நீங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. சோ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா மட்டும் நீங்க வந்து கவர்மெண்ட் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சீங்க அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. உங்களுடைய 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூலோடைய நேம் வந்து கேக்குறாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதே மாதிரி எந்த இயர்ல பாஸ் பண்ணி வெளியில வந்தீங்க, எந்த மாவட்டத்துல படிச்சீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. இதை ஒன்ஸ் நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து மேல இருந்து ஃபில் பண்ண வேண்டாம், கீழ இருந்து ஃபில் பண்ணுங்க. அதாவது +2ல வந்து 2024 +2 முடிச்சீங்கன்னா 24 செலக்ட் பண்ணிக்கோங்க. +1 2023, 10th வந்து 2022, 9th வந்து 2021, அதே மாதிரி 8th வந்து 2020, அதுக்கப்புறம் 7th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019, 6th வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2018. இந்த மாதிரி நீங்க வந்து கீழ இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய கல்வி தகுதியை வந்து கேக்குறாங்க. குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம HSCங்கிறத ஸ்டார்டிங்ல கொடுத்திருந்தோம். அதே டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேக்குறாங்க. தெரிஞ்சுனா இந்த இடத்துல கொடுங்க, அப்படின்னா விட்டுருங்க. HSC ரோல் நம்பர் அப்படிங்கிறது ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த வருஷம் வந்து நீங்க வந்து +2 வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 2024 தான் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2024ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய HSC குரூப் வந்து கேக்குறாங்க. பாடப்பிரிவு அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இருக்கீங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து கொடுக்கணும். நீங்க வந்து காமர்ஸ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வொகேஷனல் குரூப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. குரூப்போட கோடு வந்து கேக்குறாங்க. குரூப் கோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட், உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் இருக்குது. லாங்குவேஜ் பேப்பர் விட்டுட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து நீங்க தேர்ட் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆடிட்டிங் இதெல்லாம் வரும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்ச அந்த லாங்குவேஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க படிச்ச மொழி வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேக்குறாங்க. தமிழ்னா தமிழ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எம்இஸ் நம்பர் வந்து கேக்குறாங்க. எம்இஸ் நம்பர் வந்து கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எம்இஸ் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்படின்னா உங்களோட 12th மார்க் ஷீட்ல கீழ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அதை நீங்க பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னா உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர் வந்து கேக்குறாங்க. TN சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் வந்து என்ன, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. 12th மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் வந்து இருக்காது. அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அந்த சர்டிஃபிகேட் கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மேனுவலா என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நிரந்தர பதிவெண் அப்படிங்கறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மந்த்ல வந்து எக்ஸாம் எழுதினீங்களோ அந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மார்ச் அப்படின்னு தான் இருக்கும். மார்ச் 2024 செலக்ட் பண்ணிட்டு டோட்டல் எவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க, மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 100 மார்க்குக்கு தான் நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 100 மார்க்ல தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, காமர்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்க பிசிக்ஸ்னா பிசிக்ஸ்ங்கற செலக்ட் பண்ணணும், பயாலஜினா பயாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நேர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கற பார்த்துட்டு கொஞ்சம் கவனம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மார்க் வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளவு எத்தனாவது இடத்துல நீங்க வாரீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கால்குலேட் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல ஒரு மார்க் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சீட் வந்து வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. சோ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். சோ ஒன்ஸ் வந்து 2 டைம்ஸ் நீங்க மார்க் வந்து கரெக்டா தான் ஃபில் அப் பண்ணிருக்கோமா அப்படிங்கறது நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சாய்ஸ் வந்து ஃபில் அப் பண்ண சொல்றாங்க. அதாவது உங்களுடைய காலேஜ் வைஸ் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் வைஸ் நீங்க வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்றாங்க.
சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்க 10 கோர்ஸ் வேணாலும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேர்ட் குரூப்ல வந்து எடுத்துட்டு இருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பிகாம் இல்ல வந்து பிபிஏ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் நீங்க வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா லிட்டரேச்சர் எடுக்கலாம். அதே மாதிரி பிசில வந்து மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி சுவாலஜி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்க எடுக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் படிச்சவங்க வந்து நீங்க வந்து பிகாமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிபிஏவோ இந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப் நீங்க படிச்சவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ இல்ல பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கோ நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்களோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்றா இருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து நான் வந்து கோர்ஸ் வைஸ் நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோர்ஸ் வந்து இந்த இடத்துல பிரான்ச் நேம் நீங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா பிஎஸ்சிக்கு நேரம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எடுக்க போறீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இஎம் செகண்ட் ஷிஃப்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த காலேஜ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க வெளியூர்ல தங்கி படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க வெளியூர் காலேஜுக்கு கூட இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு சொந்த மாவட்டத்திலே காலேஜ் கிடைச்சா போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க உங்க மாவட்டத்தை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மதுரை காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மதுரை காலேஜ்ல எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மதுரை செலக்ட் பண்ணிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா காமிக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மதுரை அப்படிங்கிற மட்டும் டிஃபால்ட்டா நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மேல வந்து மதுரை கொடுத்ததுனால மதுரையில இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறதையும் பிரான்ச் நேமும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு விழுந்துருது. சாய்ஸ் ஆர்டருங்கிறது 1. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஏல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறது வந்து வேற காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சாய்ஸ் 2ல வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகுது. இது ரெண்டு மட்டும் போதும்னு நினைக்கக்கூடியவங்க இது ரெண்டு மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸ் மை சாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு காலேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இதை வந்து நீங்க வந்து மேல முன்ன பின்ன மாத்தணும் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி மேல கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டே வரும். ஸோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே முன்ன பின்ன நீங்க காலேஜ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து எனபிள் ஆகுது. இதை ஒன்ஸ் நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் வந்து கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடிட் பண்ண முடியாதுங்கிறத சொல்றாங்க. சோ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க பேக் போயிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஏன்னா பிசி கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால ஒன்ஸ் வந்து நம்ம 50 rupees வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எஸ்சி கேட்டகரி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 2 rupees மட்டும் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணா போதும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இதுல வந்து பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து உங்களுக்கு கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, HDFC கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். உங்ககிட்ட இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் ப்ராப்ளமும் கிடையாது. இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள போவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்ஜினியரிங்க்கு தான் இந்த அமௌண்ட் வந்து போகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டிஎன் காசா அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்இஏவும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டரேட் கீழே தான் வந்து வருது. அப்படிங்கிற பட்சத்தை அது அவங்க எல்லாமே ஒரே பேமெண்ட் கேட்வே தான் வச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இப்போ இந்த ஃபீஸ் பேமெண்ட்ங்கிறது இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த 50 ரூபாயை உங்களுடைய கூகுள் பே மூலியமாவோ இல்ல வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் மூலியமாவோ உங்களுடைய டெபிட் கார்டு மூலியமாவோ இந்த ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த காலேஜ்ல வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல போட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களுடைய பேரண்ட் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சரும் போட்டுக்கோங்க. இது எப்போ வந்து கொண்டு போகணும் அப்படின்னா கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பா நம்ம இதை வந்து ஃபில் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்து போற மாதிரி இருக்கும். இதுலயே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கவுன்சிலிங் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிசி 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டேட் வந்து ரொம்ப கம்மியான டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு இன்னையில இருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு இந்த டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து டிஎன் காசால ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்த இந்த அப்டேட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும், எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இ சேவை சர்வீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் வந்து இது அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா, நாங்க எல்லாமே கரெக்டா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுங்கிறதையும் நாங்க கேட்டு தெரிஞ்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்குண்டான அப்ளிகேஷனை ரிட்டர்ன் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்குண்டான சார்ஜஸ் பிளஸ் நம்ம அப்ளை பண்றதுக்கான சார்ஜஸை நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபோன்பே மூலியமாவோ ஜிபே மூலியமாவோ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.